விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 25வது நாளாக டெல்லியில் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற தமிழக விவசாயிகள் மீது காவல்துறையினர் தடியடி. செலவசம் வந்தால் கூட ஒரு வாரம் தங்குது. நீங்கள் சொந்த வருஷம் வந்தால் மட்டும் உடனே போயிடுது. என்ன வாழ்க்கை ஆச்சுரா காலேஜில் பிரச்சனை வச்சு அப்புறம் சொன்னேன் எனக்கு ஒரு மெல்லிசான கோடுறா ஆல் கிளியர் பண்ணிட்டா நமக்கு இல்லைன்னா கன்ஃபார்ம் கூகுள் புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க தெரியுமா உனக்கு? டெக்னாலஜி வளர்ந்தாலும் உலகமே தலைக்கெல்லாம் மாறினாலும் அண்ணன் உழவு விதைவித்தால் தான் உணவு உள்ள முடியும். நாம் என்னடா பண்ண முடியும்? ஏதாவது பண்ணணும். தமிழ் அரசு வந்து மண்குவாரி எடுத்து நடத்துதாமாடா. கல்வின்னு ஒன்று இருக்குது தான் இது கண்ணுக்கு தெரியும் இல்லையா? எப்போவாது பிரேக் நியூஸ்னு வச்சு எப்போவுமே பிரேக் நியூஸ். ஆமாடா டெல்லியில் போகிற விஷயம் யாருமே பார்க்க வரமாட்டாங்க. நாசா புதுசாக 7 கோள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மடா. அதில் 4 கோளில் மனிதர்கள் வசிக்கலாம் நியூஸ் சொன்னாங்கடா. அதுலேயே இன்ஜினியரிங் வேலை கிடைக்குமா? சுரேஷ் சுரேஷ் எங்களை பார்த்து வர்றேன். வெயில் ஓவரைக்கு ஓரமாக வந்து நிற்கலான்னு முடியாதுடா. விவசாயிகள்லாம் பார்த்தா அப்புறம் ஐயோ சாமி போகுதுடா. விவசாயத்தை பார்த்து விவசாயம் இல்லாமல் நீங்கள் எப்படா இருக்கிறா? இப்போ டாபிக் ஆரம்பிக்காதீங்களா, வாங்கினா போகலாம். சரிவா, ஏதாவது வெயிலுக்கு ஜூஸ் எதாவது குடிக்கலாமா? ஆனால் கோக் பப்ஸ் மட்டும் கேட்டக்கூடாது. சரிடா, அதெல்லாம் நான் குடிக்கிறதே இல்லைடா. அதெல்லாம் குடிச்சு பார்த்தா வெளியே விவசாயத்தை கை விட்டுறாத அப்படின்னு ஏதாவது சொன்னாராடா? கடைசியாக தாத்தா ஏனி கை விட்டுறாதான் சொன்னாரா? அப்புறம் வர வர சென்னை காப்பீட்டு பசங்க இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்காங்கடா. இன்னும் கூட குடிக்க வேண்டிய அடுத்த வர விளாண்டுட்டாங்க. இது விவசாயத்துக்கு வாங்கின கடன் கட்ட முடியல. என்ன சொல்கிறீங்க? கடன் கட்ட முடியல. வண்டி வாகனம்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை நீங்கள் இதை கவர்மெண்ட்டில் பார்த்து இதை வறட்சி நிவாரணி இதை பார்த்து தான் ஏதாவது பண்ணுறோம்னா ஏதாவது பண்ணுறோம்னா டெல்லியில் நடந்து வரும் தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மெரினாவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். எங்கடா இருக்கிற? வீட்டுக்கு வாங்க. ஏன்டா அடிக்கிற மொட்டை வெயில்ல ஒரு முடி எடுத்துக்கிறேன். என்ன முடியுதா? விவசாயத்துக்காக போராடுறோம் சார். 3 பேர் எப்பறம் போராட முடியும்? நம்ம போராடலாம்டா. 3 பேர் பண்ண முடியும். அது எப்பறம் முடியும்? என்னடா இது? நம்மளால எப்பறம் போராட்டம் பண்ண முடியும்?
முடியாது எதுவுமே இல்லைடா. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுனால தான் கட்டி இன்னைக்கு விவசாயம். நாளைக்கு என்ன நடக்க போதே நம்மளுக்கு தெரியாதுடா. நம்ம நீ சொல்கிறது வாசல் தானே. எப்படா நமக்கு கூப்பிட்டு சேர்த்துறது போராட்டத்துக்கு? அதுக்கு தானே அவங்களை கூப்பிட்டு வெப்சைட் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு யார் வர்றாங்கப்பா, யார் வர்றாங்களோ அவங்க வச்சு போராட்டம் பண்ணலாம்டா. எப்போ பண்ணுறடா? இன்னைக்கு இப்போவே பண்ணுறோம்டா. இப்போவே முடியுமா? முடியல, நம்மளால எதுவும் முடியாது. எதுவும் இல்லை, இன்னைக்கே பண்ணுறோம். இப்போவே ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பண்ணுறோம்ல சேர்றோம் முடிவுறோம். தம்பி எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி இளைஞர்கள் கூட இந்த மாதிரி விவசாயம் கற்றுல வராதுக்காக இறங்கி நாங்கள் போராடுவோங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் நாங்களும் போகிறோம். வாங்க நான் போகலாம். யாரு ப்ரோ எங்கே போறீங்க? விவசாயத்துக்காக போராடுறது. நாங்கள் மட்டும் எதுக்கு கிளம்புறோம்? நாங்களும் போராட்டம் தான்.